ஸோ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்பீன் பார்க்க போகிறோம். பாஸ்பீனுடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து இந்த H3 அப்படின்னாலே ஹைட்ரைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைடு ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ பி அப்படின்னா பாஸ்பரஸ், ஹைச்னா ஹைட்ரைடு. ஸோ பாஸ்பரஸ் ஹைட்ரைடில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். இதோடைய ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ரியாக்ஷனில் நம்ம பார்த்தோம். எந்த ரியாக்ஷன்? பாஸ்பரஸோடைய ரியாக்ஷன் எது கூட? அல்கலி கூட. ஸோ அதுதான் இங்கே கீழே இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ பாஸ்பரஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இனர்ட் அட்மாஸ்பியர் அப்படி ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து பாஸ்பீன் கிடைக்குது. சரிங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் பாஸ்பீன் எப்படி தயாரிக்காங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஒயிட் பாஸ்பரஸ் இன் அண்ட் இனர்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஹைட்ரஜன். ஒன்றும் இல்லை, இனர்ட் அட்மாஸ்பியரில் அந்த கேஸ் தான், அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஹைட்ரஜனோ இது ரெண்டுத்தையும் எடுத்துப்பாங்க. அதில் தான் இதை வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். பாஸ்பரஸ் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் பாஸ்பீன், அவ்வளோதான் சிம்பிளாக. இப்போ அந்த பாஸ்பீன் வந்து ஃப்ரீடு ஃப்ரம் பாஸ்பீன் டைஹைட்ரேட். இந்த பாஸ்பீன் டைஹைட்ரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அது இல்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா by passing through a freezing mixture. ஒரு ஃப்ரீசிங் மிக்சர் வழியாக நம்ம என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். த டைஹைட்ரேட் கண்டென்ஸ் ஆகும், ஒயில் பாஸ்பீன் டஸ் நாட். ஸோ டைஹைட்ரேட் எல்லாம் இதில் என்ன செய்யறோம்? கண்டென்ஸ் ஆயிரும். பட் வந்து பாஸ்பீன் கண்டென்ஸ் ஆகாது, கேஸாக வரும், நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, பாஸ்பீன் கூட பாஸ்பீன் டைஹைட்ரேடுங்கிற ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட் வரும். ஸோ அதை ஃப்ரீசிங் மிக்சர் வழியாக பாஸ் பண்ணும்போது அது கண்டென்ஸ் ஆயிரும். ஆனால் பாஸ்பீன் வந்து கண்டென்ஸ் ஆகாது. கண்டென்ஸ் ஆயிருன்னா லிக்யூடாக மாறிடும். சரிங்களா? அதோட மீனிங். ஆனால் பாஸ்பீன் அப்படி மாறாது, அது கேஸாக வரும். நெக்ஸ்ட்டு இதோடைய பாஸ்பீன் வந்து இப்போ வேற ஒரு மெத்தட்லையும் தயாரிக்கலாம். என்னென்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டல் பாஸ்பைட் வித் வாட்டர் ஆர் டைலூட் மினரல் ஆசிட். ஸோ ரியாக்ஷன் இப்படி தான் சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வைக்கணும். பாஸ்பீன் வந்து ஃபஸ்ட்டு காஸ்டிக் கூட போட்டு பார்த்துட்டோம் தயாரித்தலில் ப்ரிப்ரேஷன். ஸோ இப்போ ரெண்டாவது ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் மெட்டாலிக் பாஸ்பேட். ஸோ இதுக்கு முன்னாடி மெட்டாலிக் பாஸ்பேட் நம்ம பார்த்தோம் பாஸ்பரஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில். பாஸ்பரஸ் கூட கால்சியம் போட்டோம்னா கால்சியம் பாஸ்பைடு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதே தான், அந்த கால்சியம் பாஸ்பைடை எடுத்து அதை வாட்ரு அல்லது மினரல் ஆசிட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாட்டருக்கு கூட ஃபார்முலா தெரியல, வாட்டர் வந்து H2O பேலன்ஸ் பண்ணுறதை நான் சொல்லி தரேன். ஸோ கால்சியம் பாஸ்பைடு அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? பாஸ்பீன் வரும், கால்சியம் ஹைட்ராக்சைடு வரும். இதே மாதிரி அலுமினியம் பாஸ்பைடு அது கூட ஆசிட் போட்டீங்க அப்படின்னா பாஸ்பீன் வரும், அப்புறம் அலுமினியம் குளோரைடு. ஸோ ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எளிதாக எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டென்ஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு புக்கில் உள்ளதை ரெஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்பீன் ப்ரிப்பேர் பியூர் ஃபார்ம் பை ஹீட்டிங் பாஸ்பரஸ் ஆசிட். ஸோ பியூர் பாஸ்பீன் வேணும் அப்படின்னா இது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் சொல்லுவாங்க, அல்லது பாஸ்பரஸ் ஆசிட். இந்த பாஸ்பரஸ் ஆசிட்டை பாஸ்பரஸ் ஆசிட் தான் PO3 தானே, ஓ வந்தால் தான் பாஸ்பாரிக் ஆசிட். ஹீட் பண்ணும்போது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்டும் வரும், பாஸ்பீனும் வரும். ஸோ இது வந்து 3 ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம், 3 விதமாக தயாரிக்கலாம். ஸோ 3 விதமாகவும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு விதமாக இருக்கு. பியூர் சாம்பிள் பாஸ்பீனை பாஸ்போனியம் அயோடைடு, அதுக்கு ஃபார்முலா PH4I. அதான், அது கூட காஸ்டிக் சோடா போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? பாஸ்பீன் வரும். கூடவே பை ப்ராடக்ட் வந்து சோடியம் அயோடைடு, வாட்டர் வரும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனை நம்ம சிம்பிளாக எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுத போகிறேன். நமக்கு தேவை வந்து பாஸ்பீன் PH3. முதல்ல பாஸ்பரஸ், அதாவது ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்து அது கூட காஸ்டிக் அப்படிங்கிறது NaOH போட்டு ரியாக்ஷன் நடக்கும். இனர்ட் அட்மாஸ்பியர் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்ன வரும்? நமக்கு பாஸ்பீன் கிடச்சிரும். கூட பை ப்ராடக்ட் வந்து Na2
NaH2PO2 அப்படி கிடைக்கும். NaH2PO2. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். அது மாதிரி மெட்டல் பாஸ்பைடில் கால்சியம் பாஸ்பைடு அப்படின்னா P2. அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பைடுக்கு ALP ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்று வாட்டர் கூட போடணும், இல்லை ஆசிட் கூட போடணும். நம்ம முதல்ல வாட்டர் கூட போடலாம். அப்போ கால்சியம் பாஸ்பேட் எடுத்து வாட்டர் கூட போட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன வரும்? பாஸ்பீன் நமக்கு வந்துடும். ப்ளஸ் CaOH ட்வைஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ரியாக்ஷன் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் அப்படின்னா H2O வந்து எப்படி மாறும்? HOH அப்படின்னு மாறும். ஸோ இந்த கால்சியம் வந்து இப்படி போயிடும். ஸோ மீதி இருக்கிற பாஸ்பரஸ் இப்படி போயிடும். இதுதான். ஸோ இங்கே P2H இருக்கு. எப்படி pH3 வந்தது அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது மூலியமாக அது தீர்வாயிரும். பட் இதுதான் விஷயம், இப்படி தான். ஸோ இது தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பைடை ஆசிட் கூட எடுக்கிறோம், மினரல் ஆசிட். ஸோ இது கூட எடுக்கும்போது உங்களுக்கு pH3 வரும். கூடவே AlCl3 அலுமினியம் குளோரைடு. இந்த நம்பர் போடுறது வேலன்சி தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸி. அலுமினியத்தோட வேலன்சி 3, அதனால் இங்கே போட்டிருக்காங்க. குளோரைடோட வேலன்சி 1, அதனால் இங்கே வரும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாஸ்பரஸ் ஆசிட் வந்து பாஸ்பரஸ் H3PO3 இதுதான் பாஸ்பரஸ் ஆசிட்டு. இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பின் வந்துடும். ப்ளஸ் H3PO4 கிடைக்கும். இது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து பாஸ்போனியம் அயோடைடு, அதை PH4I அது கூட காஸ்டிக் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பின் கிடச்சிரும். கூட NaI சோடியம் அயோடைடும் கிடைக்கும், ப்ளஸ் H2O கிடைக்கும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். இதை பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஸோ இதில் P வந்து 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. இங்கே 1, இங்கே 1, 2 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு 2 போடணும். அதை இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல 2 போடுங்க. ஏன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல தான் போடணுமா அப்படின்னா அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல போடுங்க. போட்டிங்கன்னா NA இங்கே 2 வரணும். ஏன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே 2 போடணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், சோடியம் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது. சரிங்களா? இப்போ திரும்ப ஆக்சிஜனுக்காக மறுபடியும் O4 போடணும். ஸோ இங்கேயும் 4 வரும். இந்த ரியாக்ஷனில் நம்ம வாட்டர் போடாமல் விட்டோம். அதனால் இந்த ரியாக்ஷனை நான் எடுத்துட்டு கீழே ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ரியாக்ஷனை பாருங்கள் போதும். ஸோ இது எப்படி பார்க்கணுன்னா, O எத்தனை இருக்குது? P முதல்ல பார்த்தீங்கன்னா P4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1, இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 2 தான் இருக்குது. அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு தான் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து 3 போட போகிறேன். 3 போட்டோன்னா 3 + 1 4P ஆயிரும். ஸோ பாஸ்பரஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 போட்டுருக்கேன். ஸோ சோடியமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எது ஈஸியாக இருக்கோ முதல்ல அதை பேலன்ஸ் பண்ணிட்டு நிறைய இருக்கிறத அடுத்தது பண்ணலாம். அடுத்தது ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3, 1, 4 இருக்குது, இங்கே 3, 2, 6 இருக்குது. 6 இருக்கும்போது அப்போ இங்கே 2 போட்டுருங்க. இப்போ வந்து 3, 2 சாரி இங்கே 3 போட்டுருங்க. அப்போ 3, 3 சார் 3, 3 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 6 இருக்குது, 9 இருக்குது. ஆனால் இங்கே ஹைட்ரஜன் இங்கேயே 9 இருக்குது. 6,
9 இருக்கு. ஸோ இதுதான் பேலன்ஸ் பண்ணணும். இப்படியே மற்றது எல்லாமே நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் வந்துடும்.